தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆண்களுக்கும் சர்வதேச ஆண்கள் தின நல்வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளை கிறிஸ்து ஒவ்வொரு புருஷருக்கும் தலையாய் இருக்கும்படியாய் இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். அப்படியாய் வேதாகமத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்களும் கிறிஸ்துவை முதன்மையாய் வைக்கிற இருதயத்தை கர்த்தர் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம். உலகத்தையோ அல்லவென்றால் தங்களுடைய திறமையையோ பணத்தையோ வேலையையோ மற்ற மனிதர்களையோ முதன்மையாய் வைத்து ஓடாதபடிக்கு தேவனை முதன்மையாய் வைத்து ஓடுகிற கிருபையை தேவன் தரும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, பவுல் சொல்லுகிறார், புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், புத்தியுள்ளவர்களாயும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எழுதியிருக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு புருஷர்களும் தேவனுக்கு பயந்து நடக்கும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு புருஷர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். அநேக பாடுகளின் வழியாய் கடந்து செல்கிற ஆண்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். மன விரக்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு புருஷர்களும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே வந்து அந்த அன்பை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஊதாரித்தனமாய் இருக்கிற ஆண்கள், தங்களுடைய குடும்பத்தை நல்ல விதமாய் கவனிக்க முடியாதபடிக்கு இருக்கிற ஆண்கள் மனம் திரும்பும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்துக்காக வாழ்ந்த ஆண்களுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவுக்காக தங்களை இரத்த சாட்சியாய் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு புருஷர்களுக்கும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே சர்வதேச ஆண்கள் தினம் கொண்டாடப்படுகிறதப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு புருஷர்களுக்கும் அப்பா நீங்க தலையாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் வாழ்கிற கிருபையை கத்த தாங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு புருஷர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. உண்மை ஆண்டவரே முதன்மையாய் வைத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த கிருபையை கத்த தாங்க ஆண்டவரே. உலகத்தையோ மற்ற மனிதர்களையோ தங்களுடைய திறன்மையோ முதன்மையாய் வைக்காதபடிக்கு கிறிஸ்து இயேசுவை முதன்மையாய் வைத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு கிறிஸ்தவ புருஷர்களும் ஆண்டவரே தங்களுடைய கரங்களை உயர்த்தி ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் வாழ்ந்து ஆண்டவரே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. தேசத்துக்காக வாழ்ந்து மரித்த ஆண்டவரே தலைவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உமக்கென்று வாழ்ந்த மிஷினரிகளுக்காக ஊழியர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் இந்நாட்களில் வாழ்கிற ஒவ்வொரு புருஷர்களும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், தங்களுடைய குடும்பங்களை திறன்பட கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நடத்த கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. வாழ்க்கையில விரக்தியில இருக்கிறவர்கள் ஆண்டவரே, போராட்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் விடுதலையாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு ஆண்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. கர்த்தர் இந்த நாளில் நினைவு கூர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்களும் ஆண்டவரே அப்பா ஒரு தானியலை போல, ஒரு எஸ்ராவை போல, நெகேமியாவை போல, ஒரு பவுலை போல, பேதுருவை போல உருவாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.